இன்றைக்கி பங்குனி உத்திரம். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு பாயாசமும் ஒரு வடையும் செஞ்சு நான் பிரசாதமாக வச்சு சாமி கும்பிட்டேன். ஒரு டம்ளர் உளுந்தை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் வெளியில் வச்சு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து அதை 1 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வடை சுட்டோம்னா வடை நல்லா பொசு பொசுன்னு வரும். வடைக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இஞ்சும் பச்சை மிளகாய். இஞ்சியும் பச்சை மிளகாய் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமேல நம்ம உளுந்து போட்டாங்க. இஞ்சியும் பச்சை மிளகாயும் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் சரியாக அரைப்படலை. ஆனால் நம்ம உளுந்து போட்டு அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டுடும். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த உளுந்தை போடணும். நான் அரிசியெல்லாம் போடலை, பச்சரிசிலாம் போடலை, வெறுமனே உளுந்து ஊற வச்சு சொல்கிறேன். உளுந்து ஊற வச்ச தண்ணி இது. இதை உளுந்து பாருங்கள் எப்படி பந்து மாதிரி வந்திருக்கு, பந்து பந்தாக வந்திருக்கு பாருங்கள். வடைக்கு நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது அந்த உளுந்தில் இருக்கிற தண்ணியை தான் நம்ம தெளித்து அரைக்கணும். நம்ம பச்சை தண்ணியை தெளித்து அரைக்கக்கூடாது. நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். உளுந்து பாருங்கள் எப்படி பந்தா. இப்போ இதை நான் பாதி எடுத்து இதில் மிளகு, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டு சுட போகிறேன். மிச்ச பாதியாக சாயந்தரமாக வெங்காயம்லாம் போட்டு நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு பாதி மாவு எடுத்து வச்சுட்டோம் பார்த்திங்களா. அதில் கருவேப்பிலையாக போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு. இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம வடைக்கு மாவை பிசைச்சி வச்சுட்டேன். அடுப்பில் எண்ணெய் காயுது. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துடலாம். நம்மளுடைய மினி வடை வெந்துருச்சு, எடுத்துடலாம். பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்கள். சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும். நான் அரிசி மாவெல்லாம் போடலை. இது மிக்சிலேயே அரைச்சி சுட்ட சின்ன பொணுகுன்னு சொல்லுவோம்ல, குட்டி வடைன்னு கூட சொல்லிக்கலாம். இல்லை வெங்காயம்லாம் போடாமல் செய்வோம்ல, அதனால் கொஞ்சம் மாவு எடுத்து முதல்ல இது மாதிரி செஞ்சுருக்கு பாருங்கள் எப்படி உடையுதுன்ட்டு. இப்போ தான் எடுத்தேன், அதனால் கொஞ்சம் எண்ணெயாக தெரியுது. பாதி எடுத்து வச்சுக்க மாவில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் நிறையவே போட்டுக்கணும். எல்லாம் நறுக்கி போட்டு நல்லா சுட சுட ஈவினிங் மத்தியானமே செஞ்சுட்டேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கிட்டோம், ஈவினிங்கும் கொஞ்சம் இதை வச்சுக்கிட்டேன். இந்த மிச்ச மாவில் சுட்ட வடையை